இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. துளசி, முருகன் விஷயத்தை ரேவதி சொன்னாளா? சொன்னாங்க பாட்டி. ஏதோ வெளியூருக்கு வேலைக்கு போயிருக்கானாடி. அவன் வர்றதுக்கு 15 நாள் ஆகுமா? பாரு, அவன் நம்ம கிட்ட கூட சொல்லாம போயிருக்கான் பாரு. படிப்பு இல்ல, வாய் பேசவும் வராது, வெளி உலகமும் தெரியாது. இவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு இந்த குடும்பத்துக்காக உழைக்க நினைக்கிறான். அவனை என்னன்னு சொல்றது? இந்த குடும்பத்துக்கு அவன் கிடைச்சது நாம எல்லாரும் பண்ணின புண்ணியம்மா. ஏய், என்னாச்சு ரேவதி? என்னாச்சு? என்னாச்சு உனக்கு? ஏன் அழுதுட்டு இருக்க? என்னம்மா? ரேவதி, ரேவதி, இங்க பாரு, இங்க பாரு. எதுக்காக அழுற? என்ன ரேவதி? அத்தை கிட்ட சொல்லு ரேவதி, என்னாச்சு? எதுக்கு இப்ப தேவையில்லாம நீ அழுதுட்டு இருக்க? முருகனுக்கு தான் ஒண்ணு இல்லல்ல. அவரு வேலைக்கு போகல. பின்ன பின்ன ஜெயில இருக்காரு. ஜெயிலுக்கா? முருகன் ஜெயில இருக்கானா? எதுக்கு? என்னம்மா சொல்ற? ரேவதி, கொஞ்சம் தெளிவா சொல்லுமா. என்ன ஆச்சு? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஏன் முருகன் எதுக்காக ஜெயிலுக்கு போகணும்? ஐயோ, என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தொலை ரேவதி. வெற்றி, உனக்கும் தெரியும்ல என்ன ஆச்சு? எதுக்கு என் முருகன் ஜெயிலுக்கு போகணும்? அவன் என்ன தப்பு பண்ணா? என்ன என்ன சொல்ற? ஜெயிலுக்கா? ஜெயிலுக்கு ஜெயிலுக்கு ஏன் போனா? அவன் என்னடி தப்பு பண்ணா? என்ன தப்பு பண்ணா? அண்ணி, என்ன சொல்றீங்க? ஜெயில இருக்காரா? அக்கா, என்னக்கா இது? ஏதோ ஒரு கேஸ்ல அவராவே போய் ஆஜராயிருக்காரு. இப்ப ரிமாண்ட் பண்ணி புழல்ல வச்சிருக்காங்க. ஐயோ, கடவுளே, எவனோ பண்ண தப்போட பழி ஏத்துக்கிட்டு என் புள்ள இந்த குடும்பத்துக்காக பணத்தை வாங்கி கொடுத்துட்டு ஜெயிலுக்கு போயிருக்கானா? ஐயோ கடவுளே, முருகா, ஏன்டா இப்படி பண்ண?